வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியான வீடியோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட செட் டாக்ஸ் சேனலை பார்த்து அவங்களோட வருமானத்தை பெருக்கின சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4 பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால என்ன சொல்கிறது, ஒரு சரியான அளவு வருமானத்தை ஈட்ட முடியாமல் ரொம்ப குறைவான வருமானத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட மெயில் பண்ணியிருந்தப்போ நான் எல்லாருக்குமே காமனாக சொன்னதான், வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். உங்களுக்கு எந்த வகையில் உங்களோட ஸ்கில்லை வச்சு எப்படியெல்லாம் வந்து பணத்தை ஏர்ன் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். நம்ம ஏதோ ஒரு செயலில் நம்ம இறங்கினா மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும். நம்ம வந்து வீட்டிலையே வந்து நான் காலையில் போயிட்டு வந்த வேலை எனக்கு சம்பளம் பத்தலை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா வருமானம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது கையில் எடுத்து செய்யணும், நமக்கு எது தெரியுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க இப்போ ஒரு 1 இயர்க்கு அப்புறமா 4 பேருமே மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்க வந்து அவங்களோட வருமானத்தை பெருக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒவ்வொரு இமெயில் கடிதங்களாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர், அவங்களோட பேர் நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, தனியார் துறையில் வந்து நான் வந்து வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், ஈவினிங் டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் படிச்சிருக்கீங்களா, டியூஷன் எடுங்க, லேடிஸ்க்கு வந்து அது ரொம்ப செட் ஆகும். ஒரு 10 பேர் டு 15 பேரை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஏன்னா ப்ரைவேட்லேயும் வந்து ஒர்க்கு புழிஞ்சு எடுத்துருவாங்க, வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டியூஷன் எடுத்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் மெயில் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெயில் பண்ணியிருக்காங்க. அண்ணா, என் பெயர், நான் நேம் ஹைட் பண்ணியிருக்கேன், நான் தனியார் துறையில் பணியாற்றி வருகிறேன், மாத வருமானம் 10,000 ரூபாய் தான் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னால் சேமிக்கவே முடியவில்லை என்று சொல்லியிருந்தேன், நீங்கள் வருமானத்தை பெருக்கும்படி கூறியிருந்தீர்கள். அதே போல் தான் வருமானத்தை பெருக்குன்னு சொல்லிட்டு இந்த டியூஷன் ஐடியா தான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 15 பேருக்கு டியூஷன் எடுத்து மாதம் 7,500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 15 பேருக்கு டியூஷன் எடுக்கிறாங்களாம். அது மூலமாக டியூஷன் எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு 7,500 ரூபா வந்து வருது. மாதம் 7,500 ரூபாயை செலவு செய்யாமல் அப்படியே கடந்த 1 வருடமாக சேமித்து வருகிறேன். மிக்க நன்றி அண்ணா. 10,000 தான் சம்பளம் அவங்க லைஃப்பில் இருந்திருக்கு. அவங்க வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் இப்போ நம்ம சொன்னதை கேட்டு ஓகே ஒரு டியூஷனுக்கு எடுங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு தன்னை தயார்படுத்திக்கணும், பசங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு. அப்புறம் போய் சொல்லணும், தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சொல்லணும். இந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திட்டு நம்ம ஆக்ஷன்ஸில் இறங்கணும். அப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். என்னென்னா அவங்களோட பிள்ளைங்களை ஈவினிங்கில் கொண்டாந்து அழகாக விட்டுட்டு, ஏன்னா யார்கிட்டையே விடுறதுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டாந்து விட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 10 பேர்லேருந்து 15 பேர் வரைக்கும் இப்போ வந்து ஒரு மாதம் 7,500 ரூபா கிடைக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் அவங்க எடுக்காமல் இருந்திருந்தால் ஸ்டில் அந்த 10,000த்துலேயே இருந்திருப்பாங்க. பாருங்கள், இப்போ 7,500 ரூபாய் அப்படியே நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2வது மெயில் பாருங்கள், என்னுடைய பெயர், அவங்களோட பெயரும் நான் இது பண்ணிட்டேன். 1.5 வருடத்திற்கு முன்பாக உங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். வருகிற வருமானம் செலவுக்கு மட்டுமே சரியாகிறது என்று கூறியிருந்தேன். இந்த நபருமே வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து ஒரு ஜென் தான். வர காசெல்லாம் அப்படியே செலவுக்கு சரியாக போயிடுது, எனக்கு சேமிக்கவே முடியலை, ஆனால் கடன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், உங்களோட திறமைக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு ஜாபு பண்ணுங்கள், இந்த ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது செஞ்சு பணம் ஈட்ட முடியுமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்றவாறோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை செய்து பணம் ஈட்ட முடியுமா என்று யோசிங்கள் என்று சொல்லி இருந்தீர்கள். எனக்கு சமையல் என்றால் பிடிக்கும். ஸோ இந்த சார் வந்து நல்லா சமைப்பாராம். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மெயில் நான் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஆரம்பித்து, நம்ம ஒரு வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் போய் ஹோட்டல் மாதிரி வைக்காதீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட போய் ரெகுலராக நான் சப்பாத்தி செஞ்சு தரேன், இல்லை இட்லி செஞ்சு தரேன், என்ன வேணுமோ கேளுங்க. இப்போ நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் டயட் ஃபுட் கேட்பாங்க. ஒரு 10 பேர், ஒரு 10 வீடு இல்லை 15 வீடு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக அவங்களுக்கு மட்டுமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கடை மாதிரி வச்சு வாடகை கொடுத்து அது வேஸ்ட்டு. வீட்லேயே ஒரு 10-15 பேர் ரெகுலராக வேணும்ட்டாங்கன்னா நம்ம கஸ்டமரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன், அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அவர் அதையே ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்பொழுது எங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஒரு 15 வீட்டிற்கு தினமும் இரவு சப்பாத்தி மற்றும் குருமாவும் செய்து தந்து மாதம் 15,000 ரூபாய் லாபம் சம்பாதித்து வருகிறேன். மிக்க நன்றி அண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி செய்வாங்க, இட்லி சப்பாத்தியெல்லாம். அதை தான் வந்து நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இவருக்குமே நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு சமையல் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கன்னு கரெக்டாக ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. இப்போ மாதம் 15,000 பாருங்கள். 15 வீட்டுக்கு வீட்டிலையே 15 வீட்டுக்கு ரெகுலராக சப்பாத்தி குருமா கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க டயட்டில் இருக்கிறதுனால ரெகுலராகவே நைட் நேரத்தில் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி இத்தனை சப்பாத்தி வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்போ 15 வீட்டுக்கு ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம், சாயங்காலத்தில் வந்து அந்த ரெகுலராக அந்த அளவு மாற போகிறதில்ல. இத்தனை சப்பாத்திக்கு மாவு பேச வேண்டியது, குருமா செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வீட்டுக்கும் கரெக்டாக தனித்தனியாக பேக் பண்ணி போய் அப்படியே அவரோட வண்டியிலே கொடுத்துட்டு வந்துடுறது, முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு 15,000 கிடைக்குது பாருங்கள். லாபம் மட்டுமே 15,000 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மொத்தம் வருமானம் எவ்வளவோ அதில் வந்து அடுத்த நாளைக்குரிய சப்பாத்திக்கு மாவு, கிழங்கு, காயெல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் எடுத்தது போக மிச்சம் கையில் லாபம். ஒரு மாதத்துக்கு 15,000 அப்படிங்கிறது பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு 15,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு சேமிப்பாக வந்து அவங்களுக்கு ஆயிடுது. 3வது மெயில் பாருங்கள். அண்ணா, வருமானத்தை பெருக்குவது பற்றின உங்களது வீடியோ என்னை சிந்திக்க வைத்தது. நான் ஏதாவது ஒரு செயலை செய்தால் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை நன்றாக உங்கள் வீடியோவில் உணர்ந்தேன். ஸோ இது வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவரோட பேரெல்லாம் வந்து அனுப்பலை, ஷார்ட்டாக அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம நிறையா வந்து பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடன் இருக்குது, கம்மி வருமானம் சேமிக்க முடியல. நான் எல்லாருக்குமே சொல்கிறது வருமானத்தை பெருக்குங்க. அது வந்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு ரிப்ளைவே வராது. ஏன்னா நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. ஸோ இவர் வந்து அந்த விஷயத்தை உணர்ந்துட்டு, இதுதான் உண்மை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, இப்போ பகுதி நேரமாக மாலை 4:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பால் கடையில் சேல்ஸ்மேனாக வேலை செய்து தினமும் 450 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இந்த தொகை அப்படியே சேமித்து வருகிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர் பாருங்கள், நான் நிறைய அந்த பார்ட் டைம் ஜாப் சீரீஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சேல்ஸாக போயிருங்க. எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக் கடை, இந்த மாதிரி பேக்கரியிலலாம் வந்து சேல்ஸ்க்கு இருக்கலாம் பார்ட் டைமாக. அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் அழகாக பாருங்கள், ஒரு பால் பூத்து. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் பூத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து 24 மணி நேரமும் இருக்கணும். நைட்டு எப்படியும் ஒரு 10 மணி வரைக்குமாவது பால் கடை இருக்கும், வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இவர் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் 4:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கார். அப்படின்னா பாருங்கள், 4:30னா 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 5 மணி நேரம் ஒர்க் பண்ணி டெய்லி 450 ரூபா. பரவாயில்ல, அன்றைக்கி வேலைக்கு போனால் 450 ரூபா, 2 நாளில் 3 நாளில் 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிடலாம். ஸோ இது அழகாக சேர்த்துக்கிட்டே வராரு. ஸோ என்ன வேலை கிடைக்குதோ அதை கையில் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அமௌண்ட்டு தானே, பார்க்குறதுக்கு சின்ன அமௌண்ட் மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 450 ரூபா அப்படின்னாலே நீங்கள் பாருங்கள், டெய்லியுமே அவருக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாரு. அப்போ ஒரு 10 நாளைக்கு 4,500 ரூபா, 20 நாளைக்கு 9,000 ரூபா, அப்போ பார்த்திங்கன்னா 13,000 சொச்ச ரூபா வந்து அவங்களுக்கு கிடச்சிருது ஒரு மாதத்தில். அடுத்து இது ரொம்பவே நான் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ணா, நான் கிராமத்தில் வசிக்கும் பெண், பெயரை குறிப்பிட வேண்டாம். உங்களது வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். நான் வீட்டிலேயே சும்மாக இருக்கிறேன் என்று எல்லோரும் சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வீட்டில் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம். அதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்க கேட்கவே வேணாம், அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஆனாலுமே என்ன சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்களாம். அது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா என்ன குடும்ப சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நீங்கள் கிராமத்தில் இருக்கும் பெண்கள் கூட பகுதி நேரமாக வேலை செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். வில்லேஜில் இருக்கிறவங்க கூட எப்படி வந்து வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து அன்று என் வாழ்வில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அந்த வீடியோவில் நிறைய ஐடியாக்கள் கூறியிருந்தீர்கள். அந்த ஒரு கிராமத்தில் இருந்து கூட எப்படி டவுனோ சிட்டியோ எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய ஐடியாஸ், ஒரு 10-15 ஐடியாஸ் கிட்ட கொடுத்துருந்தேன். கொரோனா டைமில் கூட கொடுத்துருந்தேன். அது எல்லாமே பார்த்துருப்பாங்க போல். நான் இப்பொழுது வீட்டிலேயே தயிர் மற்றும் மோர், நெய் இவற்றை தயாரித்து பக்கத்தில் இருக்கும் டவுனில் ரெகுலராக விற்று வருகிறேன். பாருங்கள், வீட்டிலையே தயிர், மோர், நெய் இதெல்லாமே கிராமத்துலேருந்து வருதுன்னா ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு டிமாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிறோம்.
ஆனால் எங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த நெய், தயிர், மோர்லாம் கொண்டாந்து விற்பாங்க. அந்த உரத்தயிர்லாம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்த பணத்தை வைத்து வீட்டிலேயே நாட்டுக்கோழிகளை வளர்த்து முட்டைகளை வியாபாரம் செய்து வருகிறேன். இதுவுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாட்டுக்கோழி வளர்க்கலாம், நாட்டுக்கோழி கறிக்கு கொடுக்கலாம், முட்டை விற்கலாம். நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் வந்து இப்போ ரொம்ப டிமாண்டு. ஸோ அதையுமே இப்போ மோர், தயிர் விற்க போகிறப்ப அந்த முட்டைகளையுமே அழகாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. தற்பொழுது நாட்டுக்கோழி கிரேவி, குழம்பு போன்றவற்றை வீட்டிலேயே செய்து தர சொல்லி நிறைய பேர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு செய்து கொடுத்து பணம் சம்பாதித்து வருகிறேன். ஆமாம், இதை வந்து இந்த டீட்டெயில் மெயிலில் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த தயிர், மோர்லாம் கொண்டு போகிறாங்களா, இப்போ நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் கொண்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்குகிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருந்தால் எங்களுக்கு சமைச்சு கொடுமா ஞாயிற்றுக்கிழமையில் அப்படின்னு. அப்போ ஒரு 4-5 பேர் சேர்த்து சொன்னாங்கன்னா மொத்தமாக சேர்த்து சமைச்சு அந்த 4-5 வீட்டுக்குமே கொடுக்குறாங்களா. இது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா சைடாக. ஒரு நாள் முட்டை, அப்புறம் தயிர், மோர், நெய் இது விற்கிறது போக இப்போ ரெகுலராக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக கேட்குறாங்க போல் செஞ்சு தர சொல்லி. அப்போ கேட்குற அத்தனை பேருக்கும் அழகாக வீட்டிலே செஞ்சு அழகாக ஒரு தூக்குவாளியில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு காசு கிடைக்கிது. அவங்க அழகாக எல்லாருக்கும் செய்கிறப்ப அவங்க வீட்டுக்குமே சேர்த்து சமைச்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வந்து எப்படி இருக்கும், காசுக்கு காசும் கிடைக்கும், நம்ம வீட்டோட வேலையும் முடிஞ்சிடும். இதனால் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா பணம் சம்பாரிச்சிட்டு வராங்க. இந்த மெயிலை வந்து படித்தப்ப ரொம்ப வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து அழகாக கொஞ்சம் பாதி இங்கிலீஷில் பாதி தமிழில் எழுதியிருந்தாங்க. நான் நல்லா தமிழில் வந்து டைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். பாவம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து படித்து காமிக்கிறப்ப ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த 4 இமெயில் பார்க்குற பொழுது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஸ்டில் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற வேண்டியதாக நமக்கு வயசாகிடும். ஸோ நமக்கு வந்து எது கரெக்டாக புலப்படுதோ, எது நஷ்டம் வராமல் எது நம்மளால் முடியுமோ அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், ஸ்டார்ட் பண்ணி ஆக்ஷனில் இறங்கணுன்னா கையில் கண்டிப்பாக பணம் தங்கும். நிறைய பேர் நம்ம வருமானத்தை பெருக்கணும்னு ஐடியாவில் இருப்பீங்க. எல்லாருக்குமே என்னோடய விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி மெயில் பண்ணுவீங்க. சக்ஸஸ் ஸ்டோரி எதிர்பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்.